டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எனக்கு பசிக்கல. நீங்க தானே காரை நிறுத்துனீங்க. உனக்கு பசிக்குமேனு தான். எனக்கும் பசிக்கல. போலாமா? லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அது உனக்கு அதிர்ச்சியை தரலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதை தாங்கிக்க சக்தி உனக்கு இல்லாமல் போகலாம். ஆனா அதை சொல்லியே ஆக வேண்டிய அவசியத்துக்கு இப்ப நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட நானும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். சொல்லட்டுமா? சொல்லு லட்சுமி. பழைய ஞாபகம் திரும்பி வர்றதுக்கு டாக்டர் மாமா வைத்தியம் பண்ணார்ல? ஆமா லட்சுமி. நான் லக்ஷ்மி இல்ல, பவித்ரா. வாட்? ஆமாங்க, நான் பவித்திரமானவ நிரூபிக்க எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். லக்ஷ்மி இல்லைங்க, நான் உங்க லக்ஷ்மி இல்ல, இன்னொருத்தரோட பவித்ரா. ஆமா, நான் இன்னொருத்தரோட மனைவி. எனக்கு நடந்த கல்யாணம், கைப்பிடிச்ச கணவர், வாழ்ந்த வீடு, அந்த கண்ணியமான மனிதரோட நான் நடத்தின குடும்பம் அத்தனையும் ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர், என்ன மறந்துருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை என் கணவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. என் கணவருடைய பாதங்கள் தான் எனக்கு ஸ்திரமான இடம். ஆனா இந்த பாதங்கள் நான் பூஜிக்கிற, ஆயுசு பூராவும் நான் பூஜை செய்யற பாதங்கள். லக்ஷ்மி, ஐம் சாரி. பவித்ரா, ஏற்கனவே உன் பழைய வாழ்க்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கணவர் யாரு, எங்க இருக்காரு, எல்லாம் எனக்கு தெரியும். நிஜமாவா? ஆமா, மெட்ராஸ் போயிருந்தப்போ அவரை பார்த்தேன். உன்னையே நினைச்சு நினைச்சு அவர் ஏங்கிட்டு இருக்காரு. உன் கணவர்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இப்போ உன்னை மெட்ராஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நன்றி டாக்டர், நன்றி. இப்போ என் பிரார்த்தனை எல்லாம் என்ன தெரியுமா? என் பழைய நினைவுகள் அப்படியே என் மனசுல நிறைஞ்சிருக்கணும். இடையில வந்து இந்த புதிய வாழ்க்கைய அடியோட நான் மறந்துடணும். பவித்ரா, தெய்வம் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துடுச்சு. நீ நல்லா இருக்கணும். அதுதான் என் ஆசை, அதுதான் என் பிரார்த்தனை. இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கல்யாணமான 3 வருஷத்துல என் பவித்ராவை நான் இழந்துட்டேன். ஒரு தடவை செல்வம், கன்னிமரா ஹோட்டல்ல மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி நடந்துச்சு. அதாவது புருஷ மனைவி ஜோடி பொருத்தத்துக்கு ஒரு போட்டி. விளையாட்டா நானும் பவித்ராவும் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. நாங்க 2 பேரும் பூரிச்சு போயிட்டோம். அன்னைக்கு பவித்ரா சொன்னா, இந்த ஜென்மத்தில் மட்டும் நான் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி இல்லைங்க, இந்த 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்க மனைவி, உங்களுக்கு பொருத்தமான ஜோடின்னு சொன்னா. அப்படியெல்லாம் சொன்னவன் இவ்வளவு சீக்கிரம் என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. மிஸ்டர் சுதாகர், சிங்கப்பூர் போறப்ப நீங்க மனைவியை கூட்டிட்டு போயிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதான் ஃபேட். சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்டோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 2 மாசம் நான் இந்தியா விட்டு போக வேண்டியதா போச்சு. அவளையும் கூப்பிட்டேன். செல்வம், வியாபார விஷயமா போறீங்க, இப்ப நான் எதுக்குன்னு சொல்லிட்டான். கோயம்புத்தூர்ல அவளுக்கு ஒரு அத்தை இருந்தா, 2 மாசம் அவங்களோட இருக்கட்டும்னு பவித்ராவுக்கு அனுப்பி வச்சேன். எங்கேயோ மைசூருக்கு டூர் போனாங்களாம். போற வழியில விபத்தான். என் பவித்ரா செத்து போயிட்டாளாம். இந்த செய்தியை கேட்டு நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதுக்காக ராத்திரி பகல் குடிக்கணுமா சுதாகர்? நோனோ, நான் பவித்ரா மறக்கணும்.
அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கணும். நோ சுதாகர், இது வரைக்கும் குடிச்சதே போதும். ப்ளீஸ். ஐ திங்க் ஐ am in time. எஸ், இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் என்ன ப்ரோக்ராம்? உங்களுக்கு ஐட்னரி அனுப்பலையா? அனுப்பியிருப்பாங்க, எங்காவது மிஸ் ஆயிருக்கும். சரி வாங்க, போகும்போது கார்ல உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்றேன். பை த பை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், போற வழியில என் பேஷண்ட் ஒருத்தர் பார்க்கணும். ஓ ஷூர். வாங்க. ப்ளீஸ். Come in. குட் மார்னிங் மிஸ்டர் சுதாகர். திஸ் இஸ் மை டாக்டர் ஃப்ரெண்ட். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். இவ்வளவு காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே? என்னால நிறுத்த முடியல டாக்டர். நோ சுதாகர், நீங்க குடிக்கிறத அடியோட நிறுத்திடணும். இல்லைன்னா உங்க ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும். உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஐ டோன்ட் கேர் டாக்டர், ஐ டோன்ட் கேர். நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தையும் என்னை விட்டுட்டு போயிட்டான். உயிரோட நான் அவளை இழந்துட்டேன் டாக்டர். சாரி, என்னால் நிற்க முடியல டாக்டர். நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றதை கேளுங்க சுதாகர். No. டாக்டர் பாருங்க, என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கான்னு. என் பவித்ராவை நான் உயிருக்கு உயிரா நேசித்தேன் டாக்டர். அவளும் என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தா. ஆனா அவன் இன்னைக்கு என்னை விட்டுட்டு எங்கேயோ தூர விலகி போயிட்டா. நான் செஞ்ச பாவம், அவளுக்கு ஏதோ விபத்தா, தலையில அடிபட்டுதான், பழசையெல்லாம் மறந்துட்டான். நான் அவன் எதிரில் போய் நிக்கிறேன் டாக்டர். என்ன அவளால புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னே அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல டாக்டர், அவளுக்கு கல்யாணம் ஆக போதான். ஓகே ஓகே, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அதை நான் தடுக்க விரும்பல. ஆனா கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைய, சித்திரவதைய என்னால தாய்க்க முடியல டாக்டர், தாய்க்க முடியல. அதுக்காகத்தான் நான் குடிக்கிறேன். நான் குடிச்சு குடிச்சு இப்படியே சாகணும் டாக்டர். என்ன அவளை என்னால மறக்க முடியல. போதும் சார், தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச். God bless you, Pavitra. God bless you. பார்த்து மெதுவா. ஐயா, leave me please. I'm all right. I'm all right. I'm all right. ராஜா, நான் ரொம்பவும் அதிர்ச்சியடைஞ்சிருக்கேன். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னை உருக்கடிச்சு. நீங்க ஏன் டாக்டர் உணர்ச்சி வசப்படுறீங்க? கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். என்னங்க என்னங்க பவித்ரா, இந்த முகத்துல முழிச்சாதான் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும்.
என்னங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டு தான் மத்ததெல்லாம் சாப்பிடணும். என்ன ஸ்வீட்? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பால்கோவா. எனக்கு அது பிடிக்காது. அப்ப பாதாம் அல்வா? பிடிக்காது. குலாப் ஜாமுன்? அதுவும் பிடிக்காது. வேற என்ன ஸ்வீட் தான் பிடிக்குமா? பவித்ராங்கிற இந்த ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? இது எப்பவுமே தகட்டாது. லக்ஷ்மி, டாக்டர் மாமா ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது பலன் தெரியுதான்னு கேட்கிறேன். பழைய சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வரலையா? கொஞ்சம் கூட? லக்ஷ்மி, நீ யாரு, உன் பேரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம் எதுவுமே நினைவுக்கு வரலையா? என் வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான நாள். ஏற்கனவே என் நெஞ்சிலே பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை. இன்னொரு காயத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஆம், நான் பிறந்த மண்ணை விட்டு, என் உயிருக்கு மேலாக நேசித்த என் மனைவியை விட்டு வெகு தூரத்துக்கு போகும் வேதனையான நாள் இது. பவித்ரா, நீ நீண்ட காலம் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தம் பூத்து குலுங்க வேண்டும். எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். No, no, I'm all right. டாக்டர், அங்க ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல டாக்டர், உங்களுக்கு பலமா அடிபட்டது. நோ பவித்ரா, என் கடமை தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தியே சிந்திக்க முடியும். சொல்றத கேளு. உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கை தான் முக்கியம். டாக்டர், டாக்டர், டாக்டர்.
board flight AI402 to Singapore. Please fasten seatbelts and do not smoke. சார், சுதாகர் ஒரு பேசஞ்சர் சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்காரு. உடனே அவரை பார்த்தாகணும். என்ன சார் இது ரத்தம்? விடுங்க சார், உடனே அவரை பார்த்தாகணும். உடனே அவரை பார்க்கணும் சார். சாரி சார், அவரை நீங்க பார்க்க முடியாது. எல்லா பேசஞ்சர்ஸும் ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டாங்க. டாக்டர் முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ். நோ பவித்ரா, கார்ல ஏறு. ப்ளீஸ் கெட் இன். கான்ஸ்டபிள், ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு எப்படி வழி? இந்த பக்கமா தான் போனோம். ஆனா வெளியாளுங்க யாரும் உள்ள போக கூடாது. ஏன் மிஸ்டர், அத்துமீறி எப்படி உள்ள வரலாம்? சார், சுதாகர் ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தடுத்துருதுங்க சார். தடுத்துருதுங்க சார். ஃபிளைட் புறப்பட்டுட்டே இருக்கு, எப்படி சார் நிறுத்த முடியும்? எப்படியாவது அவர் நிறுத்தி ஆகணும் சார். ஒரு பொண்ணுடைய எதிர்காலமே, அவன் வாழ்க்கையே அவங்க எல்லாம் சார் இருக்கு. அவர் தடுத்துருதுங்க சார். நீங்க எங்கே இருங்க, நாங்க முயற்சி பண்றோம். Air India 402 Megastar, Mr. Sudhakar, passenger traveling to Singapore, is wanted immediately to contact Air India ground staff. Your attention please. An important announcement. Mr. Sudhakar, passenger bound for Singapore, is requested to report at the terminus immediately. Urgent message is waiting for him. Thank you. சுதாகர்! சுதாகர், இது உங்க பவித்ரா, உங்க மனைவி, உங்களுக்கே சொந்தமானவங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் திரும்பிடுச்சு. இவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை சரியான நேரத்துல தெய்வம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவனுக்கு நன்றி செலுத்துறேன். டாக்டர்,